अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. நம்ம விருத்ராசுர வதத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த விருத்ராசுர வதம்ங்கிறதெல்லாம் வேதத்திலையும் சொல்லியிருக்கிறது, புராணங்கள்லயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அம்பாளுக்கு இந்த விருத்ராசுரனை வதம் பண்ண உதவி பண்ண காரணத்தினால அம்பாளுக்கு விருத்ரஹந்திரின்னு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்திரனுக்கும் விருத்ரக்னன் அப்படின்னு பேர் வருது அப்படின்னு. ஆனா ஒரு நல்ல காரியத்தை பண்ணும்போது அந்த நல்ல காரியத்தை நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பண்ண முடியாம போகலாம். அதனால என்ன ஆயிடுதுன்னா, யார் அந்த நல்ல காரியத்தை பண்ணினாலும் அவளுக்கு அதனுடைய ப்ராப்ளம், அதனுடைய பரிசாக பாபம், அதனுடைய கஷ்டம் இதெல்லாம் வந்துதான் தீரும். அதனால எப்படி இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவ லோக சங்கிரகம், அதாவது லோகத்தினுடைய நன்மைக்காக அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறா அப்படின்னு சாதாரணமா. ஆனா இதெல்லாம் தாமிரபரணி மகாத்மியம்ங்கிற கிரந்தங்கள்ல எல்லாம் இதை பத்தி சொல்லியிருக்கார். பட் அதுல விஷயம், அதாவது ஒரு லைன், சுதர்சன ஆழ்வாருக்கும் இந்த கஷ்டம் வந்தது அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த புலோமஜான்னு சொல்ற பாருங்கோ, பிருகுபத்னி வதத்தும் போது வந்த இதனால அந்த விஷயத்தை வர்ணிக்கும் போது அவரும் அதுக்காக பிராயஷ்சித்தம் பண்ண வேண்டி வந்ததுன்னு சொல்ற இடத்துல, யாரா இருந்தாலும் செஞ்ச காரியத்தினுடைய விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதாக, நம்ம நல்ல விளைவுக்காக ஒரு காரியத்தை பண்ணினாலும் அப்படின்னுட்டார். ஏன்னா காரியம் எப்படிப்பட்டதோ அந்த காரியத்துக்கு ஏற்ற விளைவு தானா வளர்ந்துதான் தீரும் அப்படிங்கிறதாக அது ஒரு பக்கம் சொல்லியிருக்கார். பட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, லோகத்துல எப்படி எவல்யூஷன், அதாவது எவல்யூஷன்னா பலவிதமான சேஞ்சஸ். நம்ம இப்ப இந்த இதெல்லாம் இருக்கு, அதாவது மரஞ்செடி கொடிகள், மிருகங்கள், பசு பட்சிகள், நம்ம இப்ப மனுஷர்கள். இப்ப சில விஷயங்கள்ல இந்த மரஞ்செடி கொடிகள்ல, பசு பட்சிகள்ல, மிருகங்கள்ல எல்லாம் வித்தியாசம் இருக்கு. அவைகள்ல இருந்து மனுஷாளுக்கு வித்தியாசம் வருது. சோ இந்த வித்தியாசம் எங்க இருந்து வருது, ஏன் வருது, எப்படி வருது, அதான் முக்கியமான வித்தியாசங்கள். அந்த வித்தியாசங்கள், அதே மாதிரி நதிகள், செடி கொடிகள், பூமி, இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்ன, அவ என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்கோ. இவைகளுடைய ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்கு அவளுக்கு ஏன் ஏற்படுறது, அந்த கேரக்டரிஸ்டிக்க அவ எப்படி தாங்கிக்கிறா, அதுக்காக அவளுக்கு கொடுத்த கன்செஷன் என்ன, அதாவது அவளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய இது என்ன, கன்வீனியன்ஸ் என்ன. ஸோ ஒவ்வொருத்தரும், அதாவது இந்த ஒவ்வொருத்தருடைய தன்மையும் எப்படி இருக்கு. அதாவது இப்ப நதின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நதி எப்படிலாம் ஓடுறது. இப்ப இந்தியாவில ஓடுற நதியா இருந்தா அந்த நதி எப்பவுமே, நிறைய நதிகள் ஜீவ நதிகளா இருக்கும். நிறைய நதிகளுடைய தண்ணீர் எப்பவுமே கொஞ்சம் ஃபெர்டைலா இருக்கிற மாதிரி நல்ல தண்ணியா இருக்கும். இந்த ஃபெர்டைலா மாதிரி நல்ல தண்ணியா நான் இருக்கணும், எல்லாருக்கும் உபயோகப்படணும்னு நதி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுன்னு இந்த கேரக்டரிஸ்டிக்கா அவ ரெகக்னைஸ் பண்றா. புராணங்கள்ல இந்த கேரக்டரிஸ்டிக்கை ரெகக்னைஸ் பண்றா. இந்த கேரக்டரிஸ்டிக்கை ரெகக்னைஸ் பண்ணும்போது அவைகளுடைய ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணும்போது அந்த கேரக்டரிஸ்டிக்குக்காக அவ கொடுக்குற விலை என்ன, அதாவது ஒரு நல்ல குணத்தை அடையிறதுக்காக அவ கொடுக்குற விலை என்ன, அந்த விலை ஏன் வந்தது, அதனால லோகத்துக்கு ஏற்படக்கூடிய, யாருக்கு என்ன கஷ்டம் கொடுத்தா, யாருடைய கஷ்டத்தை வாங்கிட்டான்னு அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் கிவ் அண்ட் டேக் இருக்கு பாருங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை வாங்கிக்கிறது, அதுக்கு பதிலாக தான் நல்ல தன்மையை பண்றதா இருக்கிறதுங்கிறதுலாம் இருக்கு பாருங்க. இப்ப இந்திரனுக்கு வர தோஷத்தை எல்லாரும் வாங்கிக்க போறா இல்லையா, அந்த இந்திரனுக்கு வர தோஷத்தை வாங்கின்றதுனால இவா லோகத்துக்கு நல்லவாளா இருக்கக்கூடியது, இவாளுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை ரெண்டுமே. மற்றவா இவாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது, இவா இந்த லோகத்துக்கு பண்ணக்கூடிய நன்மை, இது எல்லாமே இது என்ன பண்றது. ஸோ அவ்வளவும் இந்த கதைகள்ல, அதாவது இந்த விருத்திர ஸ்டோரி அப்படின்னு வரும்பொழுது, இந்திரனுடைய பிரம்மஹத்தின்னு வரும்பொழுது, அந்த பிரம்மஹத்தியாதி விஷயங்கள்ல இவ்வளவுத்தையும் சேர்த்துதான் சொல்றாளே ஒழிய வெறும் இது மட்டும் இல்லை. அதன் பேர் என்ன, ஏதோ இந்திரனுக்கு தோஷம் வந்ததுங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லலை. அதனால இது அத்தனையும் கவனிக்கணும். இது அவ்வளவும் இதுக்குள்ள இருக்கு, அதை ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு போவார். பார்ப்போம். இப்ப 7வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகம்.
சுஸ்ராவ இந்திரோபி விவிதாக ஸ்வகீர்த்தேர் ஹானிகாரகாக யஸ்ய கீர்த்திர் ஹதாலோகே திக் தசைவ குஜீவிதம். இப்ப இந்திரனை பத்தி, இந்திரன் வந்து என்ன பண்ணான், இந்த மாதிரி ஒரு தோஷயுக்கா, அதாவது தோஷத்தை உடையவனாக ஆயிட்டான். தோஷம்னாக்கா அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம், அதாவது விருத்திரனை ஏமாத்தி கொலை பண்ணினதுனால வந்த தோஷம், விருத்திரனை கொலை பண்ணினதுனால வந்த தோஷம். இந்த தோஷங்கள்னால அவனுக்கு என்ன ஆயிடுத்துனாக்க அவனுடைய சக்தி இழந்துடுத்து. அவனுடைய இது இருக்கு பாருங்க, அந்த வர்ச்சஸ்ன்னு சொல்ற பாருங்க, தேஜஸ், அந்த தேஜஸ் குறைஞ்சு போச்சு. அவனுடைய பலம் குறைஞ்சு போச்சு. அவனுடைய உடம்புல இருக்கிற தெம்பு, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் நம்ம என்ன சொல்லுவோமோ அது எல்லாமே போயிடுது. ரொம்ப ஒரு மாதிரி லீன் ஆயிட்டான். மேல வர்ணிக்க போறாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லியா போயிட்டான். எதையும் சாப்பிட முடியல, சாப்பிட்டது ஜெரிக்கல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒரு பாம்பு எப்படி தன்னை உடம்ப சுருக்கிண்டு யாருக்கும் தெரியாம ஜீவிச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி அவனுடைய நிலைமை ஆயிடுத்து அப்படிங்கிறதாக வர்ணிக்கிறார். அதான் அதனுடைய காரணம், தன்னை பெருமையா பேசிந்தவா அவ்வளவு பேரும் தன்னை இகழ்ந்து பேசுறதை கேட்க முடியாம இருக்கு. அதனால அதான் சுஸ்ராவ இந்திரோபி விவிதாக ஸ்வகீர்த்தேர் ஹானிகாரக்காக, தன்னுடைய புகழுக்கு ஒரு இத ஹானி, அதற்கு ஒரு எதிர்ப்பை, புகழுக்கு வந்து என்னாகும், புகழுக்கு தோஷத்தை தேடித்தரக்கூடிய, அவனுடைய புகழை குறைத்து மதிப்பிடக்கூடியதான வார்த்தைகள் இருக்க. சுஸ்ராவ பல கதைகள், ஒண்ணு இல்ல, ஒரு கதை வந்ததுன்னா அந்த கதையை சுட்டி இப்படியாமேன்னு அவ மனசுக்கு தோணின கற்பனை எல்லாம் பண்ணுவாளா இல்லையா. எங்கிட்ட இப்படி யாரோ இப்படி சொன்னா, அவ இப்படி சொன்னான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லிட்டு இருப்பா இல்லையா. வதந்திகள் பரவும் இல்லையா. அதான் விவிதாகனர், பல விதமான கதைகள் நடந்தது ஒன்னா இருக்கும், ஆனா பேசுறது 100 விஷயமா இருக்கும். விவிதாக யஸ்ய கீர்த்திர் ஹதாலோகே திக் தசைவ குஜீவிதம். யாருடைய கீர்த்தி இந்த மாதிரி வீணா போயிடுதோ, யாருக்கு புகழ் இல்லாம போறதோ, யாருடைய புகழ் மங்கறதோ, திக் அவனை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னார். தஸ்ய ஜீவிதம் குஜீவிதம், அவனுடைய வாழ்க்கையும் என்ன ஆயிடுது, நடைபெணம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுறது. எம் திருஷ்டுவா பதி கச்சந்தம் சத்ரு ஸ்மேரமுகோ பவேத். பைதர்ஷல் என்னன்னா, ரோட்ல அவன் போயிட்டு இருக்கும்போது பதி சத்ருகு அவனுடைய எதிரி கூட திருஷ்டுவா அவனை பார்த்து ஸ்மேரமுகா அவனை பார்த்து சிரிப்பாங்க. போகும்போது எதிரிகள்லாம் கூட அவனை பார்த்து பயந்து நின்ன எதிரிகள்லாம் கூட என்னாகும், சிரிக்கிறவங்களா ஆயிடும். எதிரிகளுக்கு கூட நம்ம சிரிப்புக்கு நகை, அதாவது அவளுடைய நகைப்புக்கு இடமா ஆயிடுவோம். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 ராஜாவோட கதை, 3 நிறைய ராஜாக்களை பத்தி சொல்றார். முதல்ல இந்திரத்யும்னோபி ராஜரிஷிஹி பதித கீர்த்தி சங்ஷயாத் ஸ்வர்காத் அகிருத பாபோசௌ பாபகிருத் கிம்ன பாத்தியதே. இந்த கதை வந்து மகாபாரதத்துல வருது, வனபர்வத்துல வருது இந்த கதை. இந்த கதையை சொல்ல வந்த கான்டெக்ஸ்ட் வேற, பட் அந்த கதை நடந்த விஷயத்துக்காக இந்த கதையை இந்த இடத்துல சொல்ற. அதாவது இந்திரத்யும்னன் ஒரு ராஜா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான், எக்கச்சக்கமான, அதாவது சொர்க்கத்துல யார் இருப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக அந்த கதை இது மகாபாரதத்துல. சோ சொர்க்கத்துல யார் இருப்பான்னு சொல்லும் பொழுது நம்ம இது சொல்ல, அதாவது க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு பகவத்கீதையில பாக்குறோம் இல்லையா. அந்த க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்திங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்த கதை இந்திரத்யும்னனுடைய கதை. சோ இந்த இடத்துல அந்த கதை ஏன் கொண்டு வரனாக்க, புண்ணியம் பண்ணினவன் கூட அவனுடைய புண்ணியம் தீர்ந்து போயிடுத்துன்னா பூமிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது பூமிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னா அங்க சொன்னது சொர்க்கத்தில இருந்து கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, கீழே இறங்கணுங்கிறது எவ்வளவு நாளைக்கு சொர்க்கத்துல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கோ அவ்வளவு நாள் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. அதாவது வீடை காலி பண்ணணும்னா ஒரு 6 மாசம் டைம்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 6 மாசம் டைம்லாம் சொர்க்கத்துக்கு கிடையாது. அங்க என்ன பண்ணுவா, எப்ப காலி பண்ண வேண்டிய நேரம் வருதோ, காலி பண்ண வேண்டிய நேரம் வந்தா அடுத்த செகண்டே கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி. இதுல பாக்குறோம் இல்லையா, அந்த திருசங்குவ கழுத்தை பிடிச்சி இந்திரன் தள்ளினா அவன் தலைகீழ விழறான் இல்லையா, அந்த மாதிரி என்னாகும், பிடிச்சி தள்ளி விட்டுடுவா அப்படின்ற விஷயத்த சொல்றார். இந்திரத்யும்னோபி ராஜரிஷிகி, பெரிய ராஜரிஷி தான். பதிதா கீர்த்தி சங்ஷயாத், பதிதா அந்த இடத்துல கீர்த்தி தன்னுடைய புகழினுடைய சங்ஷயாத். அவர் என்ன அர்த்தம்னு சொன்னோம்னாக்க, சொர்க்கத்துல யார் இருப்பா, புண்ணியம் பண்ணினவன் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக. அதாவது யாருடைய புண்ணியம் புண்ணியமாக கன்சிடர் பண்ணப்படுறது அப்படின்னு. அந்த கதை என்னன்னா, மார்க்கண்டேயர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பஞ்சபாண்டவாளுக்கு வனவாசத்துல கதை சொல்லின்னு வர்றார். அந்த இவாள்லாம் அந்த தௌமியர்ஸ் அந்த ரிஷிகள்லாம் சொல்லின்னு வரா இல்லையா, அந்த கதை சொல்லின்னு வரும்போது ஒண்ணு சொல்றார்.
அப்ப என்ன ஆகும்னா நம்ம சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது என்ன ஆகும்னா புண்ணியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, இந்திரத்யும்னன்ற ஒரு ராஜா, மகா பெரிய ராஜரிஷி, நிறைய புண்ணியம் பண்ணினவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கான். சொர்க்கத்துக்கு போகும்போது அவ என்ன பண்ணானாக்கா, இந்த பார்ப்பா உன்னுடைய புண்ணியம் தீந்து போயிடுத்து, நான் இனிமே நீ உனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லை, கீழே போ, இனிமே நீ போக வேண்டியதான், கிளம்பு அப்படிங்கிறார். நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன், இவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டு இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன், என்ன இந்த மாதிரி நீங்க போக சொல்றீங்களே, நியாயமா அப்படிங்கிறான். அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, நீ பண்ண புண்ணியம் போயிடுது அப்படின்னாரு. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அப்ப ஒண்ணு பண்ணு, அவனுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறா. நீ இந்த கன்செஷன் தான் இந்த இடத்துல முக்கியம், அந்த கன்செஷன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு. அப்ப அவ என்ன சொல்றான்னு, நீ ஒண்ணு பூலோகத்துக்கு போகும்போது நீ எல்லாரையும் விசாரி, நீ உன் ஒன்ன இல்ல நீ பண்ணின புண்ணியத்தை யாராவது ஞாபகம் வச்சுட்டு இருக்காளான்னு கேளு. நீ பண்ணின புண்ணியத்தை யாராவது ஞாபகம் வச்சுட்டு இருந்தாள்னாக்க அப்போ உனக்கு சொர்க்கத்துல இடம் தரும் உன் புண்ணியத்துக்கு. அதாவது ஒரு புண்ணியம் எவ்வளவு நாளைக்கு பலன் தருங்கிறதுக்காக, ஒரு புண்ணியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு நாளைக்கு பலன் தரும் அப்படின்னா, அந்த புண்ணியத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறாளோ, இவன் பண்ண நல்ல காரியத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறாளோ, அனுபவிக்கிறவா எவ்வளவு நாள் வரைக்கும் இவன் பேரை ஞாபகம் வச்சுட்டு அனுபவிக்கிறாளோ அப்படிங்கிறதாக ரெண்டு விஷயம் சொல்ற. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாக்க அந்த ஹெல்ப்பை, அதாவது யாரோ ஒருத்தர் தண்ணி பந்தல் வைக்கிறா, தண்ணி பந்தல் வைக்கும்போது ரோட்ல நம்ம நடந்து போறோம், நடந்து போகும்போது தாகம் எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னாக்க, அவளை நினைச்சுண்டு அவ பேரை சொல்லிட்டு அவளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னோம்னாக்க நம்மளுக்கு நன்றி இல்லைன்னு ஆயிடும். அது நம்ம கிட்ட ஒரு தோஷம். நம்ம அவ பேரை நினைச்சுக்கும் போது அவ பண்ண புண்ணிய காரியத்தை நினைச்சுக்கிறதுனால அவளுக்கு ஒரு புண்ணியம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, யாரை நினைச்சுக்கிறியோ, யார் ஒண்ணு கேட்டுருக்காளோன்னு அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்திரத்யும்னன் அங்கிருந்து மார்க்கண்டேயருங்கிற ரிஷி, அவர் தான் சிரஞ்சீவி இல்லையோ, அந்த மார்க்கண்டேயர் ரிஷிகிட்ட போய், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கான்னா, எனக்கு ஞாபகம் இல்லப்பா, நாங்கெல்லாம் கிராமைக்கு ராத்திரமா வசிக்கிறவா, ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது, ஊர் ஊரா போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு உன்னை ரொம்ப ஞாபகம் இல்லை, உன்னை எந்த ஊர்ல பார்த்தேன் எங்க பார்த்தேன்றது ஞாபகம் இல்லை அப்படின்னு விட்டார். அதுக்கப்புறம் ஒரு கொக்கு கிட்ட என்னன்னா, ஒரு ஆந்தை கிட்ட, ஒரு கொக்கு கிட்டேன்னு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுன்னு வர. அதாவது மார்க்கண்டேயர் என்ன சொல்றாருனாக்க, அந்த ஆந்தை, ஹிமாலயத்துல ஒரு ஆந்தை இருக்கு, அந்த ஆந்தைக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி, அது என்னை விட இன்னும் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்கு, ஒருவேளை அந்த ஆந்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்குமோ என்னமோ போய் கேளுன்றார். அந்த ஆந்தை என்ன பண்ணா, ஒரு கொக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்குமோ என்னமோ அது ஒரு போய் கேளுங்கிறார். அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆமை ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி, அதுக்கு போய் கேளு அப்படிங்கிறார். அந்த ராஜா இந்த இது என்ன பண்ணான்னா, அந்த ஆமைகிட்ட கேட்கிறான். கேட்கும்போது அந்த ஆமை என்ன பண்றதுனாக்க, திடீர்னு அந்த ஆமைக்கு இந்திரத்யும்னன்ற ராஜாவோட பேரை கேட்ட உடனே குரல்லாம் தழுதழுத்து போய் அதுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஒரு நிமிஷம் அது மூச்சு இல்லாத மாதிரி ஒரு நிமிஷம் நின்றுபடுறது. நின்றுட்டு, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு இந்திரத்யும்னன் ஆமையை பார்த்து கேட்கிறான். அந்த ராஜாவை பத்தி தெரியாம இருக்க முடியுமா, தெரிஞ்சுக்காம தான் இருக்க முடியுமா? அந்த ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்தா நான் ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு ஜந்துவா இருக்க முடியுமா? அந்த ராஜா எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராஜா ஆயிரக்கணக்கான அக்னி சயனம் அப்படிங்கிற யாகம், அதாவது நம்ம ருத்ரத்தை உபயோகப்படுத்தி பண்றோம் பார்த்தீங்களா, ஸ்ரீருத்ரம் விநியோகமாகக்கூடிய ஒரு யாகம், அந்த அக்னி சயனம்ங்கிற யாகத்தை எக்கச்சக்கமா ஆயிரக்கணக்கில் பண்ணியிருக்கான். பண்ணி எல்லாருக்கும் சமிருத்தியா தட்சிணையை கொடுத்துருக்கான். அந்த தட்சிணையில பிராமணாளுக்கு அவன் கொடுத்த தட்சிணை இருக்கு பாருங்கோ, அந்த தட்சிணையில அவ பிராமணா கையில தட்சிணை கொடுக்கறதுக்காக எவ்வளவு ஜலம் விட்டுருக்கானோ, அந்த ஜலம்தான் குளமா ஓடி இங்க தங்கி இருக்கு. அந்த குளத்துலதான் நான் ஜீவிச்சுட்டு இருக்கேன். பிராமணா கையில விட்ட ஜலம் இருக்கே, அந்த ஜலம் குளமாக, அதாவது ஒரு நதியா ஓடி குளமா தேங்கி தங்கிறது, அந்த குளத்துல நான் தங்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தட்சிணைக்காக விட்ட ஜலம் குளமா தேங்குற அளவுக்கு ஒருத்தர் தட்சிணை கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கணும், எவ்வளவு பெரிய யாகம் பண்ணியிருக்கணும். அதை பத்தி அந்த ராஜாவை நான் மறக்க முடியுமா அப்படின்னு அந்த இந்திரத்யும்னன் பண்ண யாகம், அவன் கொடுத்த தட்சிணைகள்லாம் பத்தி இந்த ஆமை ஞாபகப்படுத்தின்றது. அதை பண்ணின உடனே, நீ பண்ணின காரியங்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஜந்தியாவது இந்த லோகத்துல இருக்கு, அதனால உனக்கு திருப்பியும் சொர்க்கத்துல இடம் உண்டு வா அப்படின்னு தேவர்கள் அவனை கூப்பிட்டுண்டான்னு. அதாவது நம்ம பண்ற காரியங்கள் எப்படி உபயோகப்படுறதா இருக்கணும், ஜனங்க ஞாபகம் வச்சுக்க கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறதாக. இதெல்லாம் புண்ணியத்தை பத்தி பேசுற கதைகள். புண்ணியம் முடிஞ்சு போயிடுதுன்னா கீழே இறங்கணும்ன்ற சொல்றது கதைகள். அந்த மாதிரி அந்த விஷயத்துக்காக சொல்லப்பட்ட யாகம் கதை இது. ஆனா அந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் இங்க என்னன்னா, ஆனானப்பட்ட இந்திரன் கூட, அதாவது இந்திரத்யும்னன் கூட தன்னுடைய புண்ணியம் முடியும் போது தேவர்கள் அவனுக்கு கீழே கிளம்பு அப்படின்னுட்டா,
அதாவது புண்ணியமே பண்ணிட்டு இருந்த ராஜர்ஷியா இருந்த இந்திரத்யும்னனுக்கு கூட இந்த கதி அப்படின்னு சொன்னால், பாவம் பண்ணிருக்கிற இந்திரனுடைய கதி என்னவா இருக்க முடியும்? அவனால சொர்க்கத்துல எடுக்க முடியுமா? சொர்க்கம் புண்ணியத்துக்கோ மனுஷ வாசனைக்கோ, அதனாலதானே திருசங்கு மனுஷ சரீரத்தோட வரும் பொழுது மனுஷ சரீரத்தோட வரவனுக்கு அங்க இடம் இல்லைன்னு அவனுக்கு கீழே தள்ளிடுறா இல்லையா? சோ அந்த சொர்க்கம்ங்கிறது என்ன ஆகும்? எப்பவுமே மகா சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தோஷத்துக்கு இடம் இல்லைங்கிறதுனால இப்ப நீ பாபம் பண்ணிட்ட போது பாவியா இருக்கிறவனுக்கு அந்த சொர்க்கம் எங்க இருந்து இடம் கொடுக்கும் அப்படின்னு அந்த இந்திரத்யும்னன் கதையை கோட் பண்ணி இந்திரனுக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக, இந்திரத்யும்னோபி ராஜர்ஷிகி பதிதா கீர்த்தி சங்ஷயாத், அவன் என்ன ஆகும்? அவனுடைய புகழ் குறைஞ்சு போயிட்டதுனால அவனுடைய புகழை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, அவன் பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற காரணத்தினால சொர்க்கத்திலேருந்து கீழே இறங்கிட்டான். தான் அவனுடைய புண்ணியம் குறையறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் புண்ணியம், அதாவது அவன் பண்ணின காரியங்கள் இன்னும் லோகத்துல பலன் கொடுத்துட்டு இருந்தனா அவன் புண்ணியத்தை எல்லாரும் பேர் வச்சுட்டு இருப்பா, ஞாபகம் வச்சுட்டு இருப்பா இல்ல. சொர்க்காத் அகிருத்த பாபோசோ பாபகிருத் கிம்ன பாப்பிதே. அகிருத்த பாபோசோ, அவன் எந்த பாவமும் பண்ணல, ஆனா அவன் புண்ணியம் குறைச்சலா இருந்தது, புண்ணியம் இல்ல, அதனால அவனுக்கு கீழே இறங்கிட்டாங்க. அப்ப பாவம் பண்ணவனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? பாபகிருத் கிம்ன பாத்தியதை கீழே தள்ளப்பட மாட்டானா? அதாவது இந்திரன் கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதா? சொல்பே அபராதேபி நிருபோ யயாதி பாதித கில. சொல்பே அபராதேபி யயாதி, யயாதிங்கிற ஒரு ராஜா, அதாவது மகாபாரதத்துல சந்திர வம்சத்துல வந்த ராஜா, இவனுக்கெல்லாம் புருவுக்கெல்லாம் அப்பாவா இருந்தான் இல்லையா? அந்த இது துஷ்யந்தனுக்கெல்லாம் மூதாதையரா இருந்தவன் அந்த யயாதிங்கிற ராஜா. சொல்பே அபராதே, அவன் பண்ணின ஒரு சின்ன தப்புக்காக என்ன ஆகும்? பதிதா, சொர்க்கத்தில இருந்து கீழே விழுந்துட்டான். நிருப கர்க்கடதாம் பிராப்தா, கீழே விழுந்ததோட இல்லாம நண்டாவும் ஆயிட்டான். யுகான் அஷ்டாதசாயிவத்து, 18 யுகங்கள் இந்த லோகத்துல நண்டா இருந்து தன்னுடைய பாவத்தை கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிருகுபத்னி, அது மட்டும் இல்ல, விஷ்ணுவுக்கும் பிருகுபத்னி சிரச்சேதாத் பகவான் ஹரி அச்சுதா, எந்த விதத்திலையும் தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாத அச்சுதனா இருக்கக்கூடிய பகவான் ஹரி பிருகுபத்னி சிரச்சேதாத், பிருகுபத்தினுடைய தலையை வெட்டின காரணத்தினால பிரம்மசாபாத், பிரம்மசாபாத்னா அந்த பிருகுவனுடைய சாபத்தினால பசோர்யோனோ சஞ்சாதோ மகராதிஷு, அவரும் பசுயோனிகள்ல பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மத்ஸ்யாதி அவதாரங்கள் எடுத்தார் இல்லையா? விஷ்ணுஷ்ச வாமனோ பூத்வா, அது மட்டும் இல்ல, வாமனராகவும் ஆகி யாச்சனார்த்தம் பலேர் கிரகே, பலியனுடைய வீட்டுல போய் ஒரு 2 பிக்ஷை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. கதக்கிம் அபரம் துக்கம் பிராப்னோதி துஷ்கிருதி நரஹா. இப்ப ஆனானப்பட்ட விஷ்ணுவுக்கே இந்த சூழ்நிலைன்னா ஒரு சாதாரண மனுஷன் கிம் அபரம் துக்கம் பிராப்னோதி, இதை காட்டிலும் வேற துக்கம் மனுஷனுக்கு என்ன வேணும்? என்ன கிடைக்க போறது? ராமோபி வனவாசேஷு சீதா விரகஜம்பகு, பிருகு என்ன பண்ணார்? தன்னுடைய பத்னியை நான் எப்படி இழந்து கஷ்டப்படுறேனோ அந்த மாதிரி விஷ்ணுவும் தன்னுடைய பத்னியை பிரிஞ்சு கஷ்டப்படட்டோம்னா ராமர் என்ன பண்ணார்? வனவாசத்துல சீதையை பிரிஞ்சு அந்த துக்கத்தை அனுபவிச்சார். ராமோபி வனவாசேஷு சீதா விரகஜம்பகு துக்கம் ச பிராப்தவான் கோரம் பிருகுசாபேன. சோ பாரத, ஹே ஜனமேஜயனே, பிருகுசாபேன பிராப்தவான். அதெல்லாம் நடக்கிறது தான். ஒரு தப்பு, ஒரு பாபம், ஒரு இதுன்னு பண்ணினா, ஒரு தவறான காரியம் பண்ணினா அந்த காரியத்தினுடைய விளைவை யாரா இருந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும்னார். ததா இந்திரோபி பிரம்மஹத்யாக்கிருத்தம் பிராப்பிய மகத்பயம். சோ இந்த பிரம்மஹத்தினால மகத்பயம் பிராப்பிய, இந்திரனுக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருது. இந்த பிரம்மஹத்தி தன்னை எப்படி பாதிக்கப்பட போறதுங்கிறது. பிரம்மஹத்தி பாதிக்கிறதுங்கிறது 2 விஷயம். பிரம்மஹத்தினால வரக்கூடிய கஷ்டங்கிறது ஒண்ணு. அந்த பிரம்மஹத்தி நம்மள என்ன பண்றது? நம்மள ஒரு பயங்கரமான ஒரு மனசை கஷ்டப்படுத்தி ஒரு பயத்தை ஏற்படுத்தி, மகத்பயம் பிராப்பிய, இந்திரனுக்கு ஒரு பெரிய பயம் வந்தது பாருங்க. அந்த பயமே இந்த பிரம்மஹத்தியினுடைய விளைவு அப்படிங்கிற மாதிரி. பிரம்மஹத்யா மகத்பயம் பிராப்பிய ந சுவாஸ்தியம் பிராபகேகேசோ சர்வசித்தி சமன்வித்தே, எல்லா விதமான வசதிகளுடனும் கூடியதனான வீட்டுல ந சுவாஸ்தியம் பிராப, அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு கம்ஃபர்ட்ல, ஸ்வஸ்தமா அவனால இருக்க முடியல. பௌலோமி தம் சபாஹீனம் திருஷ்டுவா புரோவாச்ச வாசவம். பௌலோமினாக்க புலோமா அப்படிங்கிற இந்திரனுடைய மாமியார் பேர் புலோமா. அந்த புலோமையோட மகள் சச்சி, இந்திராணின்னு சொல்ற பாருங்க, சச்சின்னு பேரு. அந்த சச்சிங்கிறவ அவளை பௌலோமி, புலோமையினுடைய மகள்ங்கிறதுனால பௌலோமின்னு சொல்லுவா. சோ இப்ப என்ன பண்ற? பௌலோமி, அந்த புலோமியின் மகளான சச்சி இந்திராணி, தம் சபாஹீனம் திருஷ்டுவா, சபாஹீனம்னா சபைக்கு போகாமல், வெளியில போகாமல், தெருவிலேயே இறங்காமல்
வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிற, சபாஹீனம்னா சபைக்கு போகாமல் வீட்டுல அடைஞ்சு கிடக்கிறவனை பார்த்து புரோவாச்ச வாசவம் சபாஹீனம் வாசவம் திருஷ்டுவா, வெளியில போகாம அடைஞ்சு கிடக்கிற வாசவனை பார்த்து அவன் எப்படி இருக்கான்? நிஸ்வசந்தம் சதா பெருமூச்சு விட்டுன்னு இருக்கான். பயத்ரஸ்தம் பயத்தினால நடுங்கின்னு இருக்கான். நஷ்டசம்யம் அவனுக்கு தன் நினைவில்னாக்க தான் என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னு தன்னை பத்தின ஒரு நினைவு இல்லாம இருக்கான், கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்கான். அதாவது கான்சியஸ்னா மயக்கம் போட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை, தன் உணர்வுகள் முழுமையா இல்லை. தான் என்ன பண்றோம், எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், ஏதா இருக்கோம், என்னமா இருக்கோம் அப்படின்ற உணர்வுகள் ஏதும் அற்றவனா இருக்கான். நஷ்டசம்யம் விச்சேதசம் அவன் செய்யற காரியங்கள் எதுவுமே மனம் பொருந்தி செய்ய முடியல. விச்சேதசம்னா மைண்ட்லெஸ்னஸ், மனசு பொருந்தி அவன் மனசு எதுலையுமே இல்லை, என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படின்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கான். கிம் பிரபோத்ய பயார்த்தோசி மிருதஸ்தே தாருணோ ருபிஹு. கிம் பிரபோ, ஹே பிரபோ அவன் கூப்பிடுறா. கிம் பயார்த்தோசி அத்திய இன்று எதுக்காக ரொம்ப பயந்து பயத்தினால நடுங்கிறவனா கஷ்டப்படுறவனா இருக்க? தே தாருணஹா ரிபுஹு மிருதஹா உன்னுடைய மிக கடுமையான கொடூரமான எதிரி செத்து போயிட்டான், அவனதான் கொல்லப்பட்டான், அவன் செத்தாச்சு. கா சிந்தா வர்த்ததே காந்த மனசுல என்ன கவலை? தவ சத்ரு நிஷூதனை எதிரிகளை அழிக்கக்கூடிய இந்திரனே, எதிரிகள் எல்லாரையும் வேங்குஷ் பண்ணிட்ட. யூ ஹவ் வேங்குஷ்ட் ஆல் யுவர் எனிமீஸ், ஸோ யூ ஆர் அப்போசிஷன்லெஸ். உனக்கு எதிர்க்கிறதுக்கு உனக்கு கஷ்டப்படுறதுக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை, அதனால என்ன கவலை உனக்கு? கஸ்மாத் சோசசி லோகேஸ் சோச்சசி, சோச்சசினா வருந்துகிறாய். கஸ்மாத் என்ன காரணத்துக்காக சோச்சசி வருந்துகிறாய்? நிஸ்வசன் பிராகிருத்தோ யதா, பிராகிருத்தோன்னா சாதாரண ஜனங்கள் போல, சாதாரண மானுடர்கள் போல நிஸ்வசன்னு பெருமூச்சு விட்டு கஷ்டப்பட்டு ஏன் வருந்துகிறாய்? நான்யோஸ்தி பலவான் சத்ருஹு ஏன சிந்தாபரோ பவான். நான்யோஸ்தி பலவான் சத்ருஹு சிந்தாபரஹா, மனுஷனுக்கு கவலையை காட்டிலும் இன்னும் கடுமையான இன்னும் பவர்ஃபுல்லான எனிமி கிடையாது. நீ இப்படிப்பட்ட கவலையில இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு இந்திரனை கேட்கிறா. இந்திரன் சொல்றான், இந்திர உவாச்ச ந அராதிகி பலவான் மேஸ்தி ந சாந்திர் ந சுகம் ததா. எனக்கு ரொம்ப கொடுமையான எதிரிகள், ரொம்ப பலவானான அராதின எதிரி, பலவானான எதிரிகள் இல்ல. பலவான் அராதிகி நாஸ்தி ந சாந்திகி ந சுகம், நிம்மதியும் இல்ல சந்தோஷமும் இல்ல. பிரம்மஹத்யா பயாத்ராக்னி பிபேமி சததம் கிரகே, பிரம்மஹத்தி என்னை பிடிச்சுடும் அப்படிங்கிற பயத்தினால, பிரம்மஹத்தினால நான் பீடிக்கப்பட்டுடுவேங்கிற பயத்தினால பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ந நந்தனம் சுககரம், நந்தனம் அதாவது நந்தனவனம் தேவர்களுக்கான வனம் இருக்க பாருங்க, கார்டன், பிளஷர் கார்டன், அதுவும் சுகத்தை தரல. ந அமிர்தம் ந கிரகம் வனம், அமிர்தமோ வீடோ எதுவுமே காட்டுக்கு போனா கூட, இது நந்தனம்ங்கிறது பிளஷர் கார்டன் இதுக்குள்ள இருக்கிறது சிட்டிக்குள்ள, வனங்கிறது சிட்டிக்கு வெளியில இருக்கிறது. அந்த இதெல்லாம் சொல்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரி. கந்தர்வானாம் ததா கேயம் நிருத்தியம் அப்சரசாம் புனகா, கந்தர்வானாம் கேயம் கந்தர்வர்களுடைய பாட்டுகளோ அப்சரசுகளுடைய டான்ஸோ எனக்கு எதுவும் சந்தோஷத்தை கொடுக்கல. நத்துவம் சுககரா நாரி, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷம். இப்ப என்னால ஒன்னு என்ன எடுத்து ஒன்னை நிமிந்து கூட என்னால பார்க்க முடியல. நானாச்ச சுரயோஷிதா, தேவலோகத்து பெண்களையும் என்னால பார்க்க முடியல. நதா காமதேனுச்ச தேவவிருட்ச சுகப்பிரதா, காமதேனுவோ கல்பக விருட்சமோ தேவவிருட்சா, தேவவிருஷமான கல்பக விருஷங்கள் எதுவுமே சுகப்பிரதா. கிம் கரோமி கொகச்சாமி, என்ன செய்வேன், எங்க போவேன், இதுல இருந்து எப்படி தப்பிப்பேன்? குவசர்ம மம ஜாயத்தே, எங்க எனக்கு சுகம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்? இது சிந்தாபரஹ் காந்தே ந லபே சுகம் ஆத்மனி, எந்த கவலையோட இருக்கேன், எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கல, சுகம் இல்லை அப்படிங்கிறதாக அவளுக்கு இந்த பிரம்மஹத்தியிலேருந்து வர பயம்னு சொன்னான். வியாசர் சொன்னார், இத்யுக்தா வச்சனம் சக்கரஹா பிரியாம் பரம காத்தராம் நிர்ஜகாம கிரகான் மந்தஹா மானசம். இதுக்கு மேல என்ன ஆயிடுத்து, அவனால அங்க இருக்க முடியாது, தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு ஆயிடுத்து. ஸோ இந்த மாதிரிதான் இந்த சூழ்நிலையினால எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறதாக இத்யுக்துவா வச்சனம் சக்கரஹா பிரியாம் பரம காத்தராம், தன்னுடைய பிரியமான மனைவி இந்திராணிட்ட பரம காத்தராம், அவ இந்திரனுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கி போயிருக்கா. ஷீ இஸ் வெரி ட்ரெம்பிளிங். பரம காத்தராம் நிர்ஜகாம கிரகாத், கிரகாத் நிர்ஜகான, வீட்டை விட்டு அவன் என்ன பண்ணான், வெளில கிளம்பினான். மந்தஹா மெதுவா, காலடி எடுத்து வைக்க முடியலன்னா உடம்புல சக்தி இல்லையா, நிஸ் தேஜஸ்கன் அப்படின்னு இருக்க, பலம் இல்லாதவனா இருக்கான் இல்லையா. மானசம் சர உத்தமம், அவன் என்ன பண்ணான், யாரும் கவனிக்காம யாரும் பார்க்க முடியாம மானசரோவர்னு சொல்றோம் பாருங்க இல்லையா, கைலாசத்துல அந்த மானசரோவருக்கு போறான். அங்க என்ன பண்ணா, பத்மநாளே பிரவிஷ்டோசௌ,
அங்க ஒரு மானசரோவர்ல இருக்கக்கூடிய ஒரு தாமரை, அந்த தாமரையினுடைய தண்டு, அந்த தண்டுக்குள்ள என்ன பண்றான், யாரும் தெரியாம யாரும் பார்க்க முடியாம அந்த தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுடுறான். பத்மநாளே பிரவிஷ்டோசோ பயார்த்த சோக கரிஷிதா, பயத்தினால பிரம்மஹத்தியை தன்னை பிடிச்சுன்ற கூடாதுன்ற பயத்தினாலையும், சோக கரிஷிதா சோகத்தினால வருந்தினவனாகவும் அந்த தண்டுக்குள்ள போய் உட்காந்துடுறான். அதுவே பெரிய இதுதானே, அந்த பாபத்தினுடைய விளைவு தானே. இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தவன் ஒரு தாமரை தண்டுக்குள்ள தன்னை ஒடுங்கி சுருக்கின்னு உட்காந்துட்டு இருக்கணும்னாக்க அதுல அசைய முடியாம இருக்கும் இல்லையா. ந பிராஜ்ஞாயத தேவேந்திரஹா அபிபூதச்ச கல்மஷைஹி, ந பிராஜ்ஞாயத யாராலையும் அறியப்படலாம், அந்த இடத்துல இருக்கான், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு யாராலையும் அறியப்படலாம், இருக்கிற இடம் யாருக்கும் தெரியல. அபிபூதச்ச கல்மஷைஹி, தன்னுடைய பாபங்களால he was overpowered by his faults. பிரதிச்சன்னஹா வசந்தியப்சு வேஷ்டமான இவோரகா, பிரதிச்சன்னஹா வசந்தியப்சு தண்ணிக்குள்ள வசிச்சுண்டு, வேஷ்டமான இவோரகா எப்படி ஒரு பாம்பு தன்னை உடம்ப சுருக்கிண்டு தான் கஷ்டப்பட்டு உருண்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். அசகாய துராஷாட், துராஷாட்னா இந்திரன், அசகாயா எந்த துணையும் இன்றி, சிந்தார்த்தகா விகலேந்திரியா இந்திரியங்கள் சரியா வேலை செய்யல, அவனுக்கு என்ன நினைக்கிறான் என்ன பேசுறாங்கிறது தெரியல, சிந்தார்த்தகா கவலையோட. தத பிரணஷ்டே தேவேந்திரே பிரம்மஹத்யா பயார்த்திதே, பிரம்மஹத்தி பயத்தினால தேவேந்திரன் தன் பதவியை இழந்து நின்ற அளவில், அதாவது அங்க தேவேந்திரன் இல்லாத போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்ற. தத பிரணஷ்டே தேவேந்திரே பிரம்மஹத்யா பயார்த்திதே சுராஹா சிந்தாதுராஹா, தேவர்கள் சிந்தாதுராஹா அவர்களுக்கும் கவலை. என்ன, ராஜா இல்லைன்னாக்க அராஜகம், அதாவது ஒரு அனார்கி வில் பி தேர், கண்ட்ரோலே இருக்காது இல்லையா. அதனால சிந்தாதுராஹா சிந்தாதுராஷ்ட ஆசன், கவலையுற்றவர்களாக ஆனார்கள் ஆசன். உத்பாத்தாஷ்ட அபவன்னத அத, அதுக்கப்புறம் இந்திரன் இல்லாத போனோடனே என்ன ஆகும், உத்பாத்தாகா, உத்பாத்தாகனா இல்லோமன்களும், அதாவது என்ன ஆகும், திடீர்னு நம்ம சாதாரணமா இந்த லோகத்துக்கு சொல்லுவோம் பாருங்க, வால் நட்சத்திரம் தெரிகிறது, மீட்டியோர்ஸ் விழறது, அந்த மாதிரி திடீர்னு மின்னல் அடிக்கிறது, காரணம் இல்லாம காரியங்கள் நடக்கிறது. அதாவது என்ன ஆகும்னா, அதனால என்ன ஆகும், காரணம் இல்லாம ஒண்ணு நடக்கிறதுனா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதாவது இப்ப மழை பெய்யும் போது நம்ம என்ன பண்றோம், சரியா ஒரு இடத்துல காத்தடிக்கும், காத்தடிச்ச உடனே பூமி கொஞ்சம் இதுவாகும், சில்லுன்னு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நிலத்தை விழலாம், விழும்போது அந்த மண்ணெல்லாம் பெரட்டி போட முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லேசா ஒரு தூரல் போடும், போட்ட உடனே அவன் என்ன பண்றான், விதை விதைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாத்து விடுறது, அதுக்கப்புறம் நடுறது. அந்த சமயத்துல மழை தண்ணி தேங்கி நிற்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை நிற்கும், நாற்று எடுத்து சரியான வயல்ல போடுறது, அப்ப மழை பெய்யும். அப்ப மழை என்ன ஆகும், அடிச்சு பெய்யாது, ஐப்பசி மழை அடமழைங்கிற மாதிரி அடிச்சு பெய்யாம பிசு பிசு பிசுன்னு தூரல் போட்டு இருக்கும். அந்த தூரல் என்ன ஆகும், கம்ப்ளீட்டா நிலத்தை விட்டு ஓடாது, தண்ணி அடிச்சுட்டு ஓடாது, பூமிக்குள்ள மெதுவா பெய்யும், அது தேங்கிண்டே இருக்கும், உள்ள இறங்கிண்டே இருக்கும். அதனால செடி கொடிகளுக்கு வேணுங்கிற, அதாவது இந்த நெல்லுக்கெல்லாம் வேணுங்கிற தண்ணி கிடைச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடிச்சு பெய்யும், அடிச்சு பெய்யும் போது ஓடிண்டே இருக்கும், ஓடுங்கிற தண்ணி கிடைக்கும், ஆனா வயல்ல தண்ணி தேங்கப்படாது. அப்புறம் பனிக்காலம், அப்புறம் அறுவடை, அப்படிங்கிறது என்ன ஆகும், இந்த மாதிரி சீசன் ப்ராப்பரா கரெக்டா இருக்கும் பொழுது இந்த பனியெல்லாம் வரும்போது பால் பிடிக்கிறது, அரிசி கெட்டியாருது, இதெல்லாம். ஸோ இப்போ என்ன, அதான் நம்ம இப்போ ஏசியில எல்லாம் அப்படி டைட் ஆயிடுறதுன்ற பாருங்க, அதெல்லாம் இந்த தண்ணி இறுகி போறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இறுகி போயிடும் இல்லையா, கெட்டியா போகும், அரிசி அறுவடை அந்த மாதிரி. ஸோ இப்படி சரியா வருது. இப்ப இதனால இந்த சீசன் இப்படி இருக்கும்போது நம்மளால எதை எந்த காரியத்துல செய்யணும்னு நம்மளால பிளான் பண்ண முடியும். பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அவளுக்கு அந்த சீசன் தெரிஞ்சு அதை பிளான் பண்றதுனால என்ன பண்ணும், காரியங்கள் சரிவர நடக்கும், நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா சீசன் ஒழுங்கா இல்ல, மாறி மாறி நடக்கிறது, எப்ப மழை பெய்யணுமோ அப்ப வெயில் அடிக்கிறது, எப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப மழை பெய்யறதுனாக்க எதை நம்பி நம்மளால விதைக்க முடியும், எதை நம்பி எப்ப அறுவடை பண்ண முடியும், எப்ப நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், நெல்லெல்லாம் கிடைக்கும், எதுவுமே சொல்ல முடியாது, லாபமே இருக்காது, போட்டு கையில இருக்கிறதும் நஷ்டமா போயிடும். அதாவது இந்த சீசன் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, சீசன் கெட்டு போறது இல்ல, சீசன்னால நம்மளுக்கு வர நஷ்டம், விதை நெல்லும் வீணா போயிடுறது, பற நெல்லும் வரல. ஸோ இப்ப கையில இருக்கிறதும் போயிடுது, வர வேண்டியதும் போயிடுதுன்னும் போது டபுள் லாஸ் மாதிரி ஆயிடுதா இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு விதைக்கு நெல் கிடைக்காம போயிடும்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியது இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் இதுகள்லாம் உட்பாதங்கள்னு சொல்லுவா.
இப்படிப்பட்ட உட்பாதங்கள் நிகழறது, இப்படிப்பட்ட உட்பாதங்கள் நிகழும், இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு என்ன பண்றார்? உட்பாதாச்ச அபவந்ததா, இதையே தான் வால்மீகி ராமாயணத்திலும் இதுல வர்ணிக்கிறார். தசரதருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கவலை ஏற்படுறதுன்ட்டு. அப்புறம் ராமனை பட்டம் கட்டணும்னு அவர் தீர்மானம் பண்றாருன்னு அயோத்தியா காலத்துல ஆரம்பிக்கிறது அப்படிதான். ரிஷயா சித்த கந்தர்வாக பயார்த்தாச்ச அபவன் பிருசம். ரிஷயா சித்த கந்தர்வாக தேவர் ஜாதிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பயார்த்தாக அபவனா, எல்லாரும் இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்த உடனே யாக யஜ்ஞங்கள் நடக்காது, அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஹவிர்பாகங்கள் கிடைக்காது, அவர்கள் செய்ய வேண்டிய ஹெல்ப் எதுவும் பண்ண முடியாது. பயார்த்தாக அபவன் பிருசம். அராஜகம் ஜெகத் சர்வம், உலகம் முழுக்கையும். ஏதோ ஒரு ராஜான்னா அந்த நாட்டுக்கு மட்டும், இந்திரன்கிறவன் சகல லோகத்தையும் பார்த்துக்கிறவனா இருக்கான் இல்லையா? ஸோ ஜெகத் சர்வம் அராஜகம் அபவத், அதாவது சரியான முறையில எல்லாத்தையும் கவனிச்சு நடக்க வேண்டிய காரியங்களை சரியான முறையில நடத்துறதுக்கு ஆள் இல்லாதவனாக, தலைமை பொறுப்பில் இல்லாதவனா எடுத்து அராஜகம் அனார்கிங்கிற மாதிரி இருக்கும். ஜெகத் சர்வம் அபிபூதம் உபதிரவைகி, அதனால உபதிரவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே ஏற்படுறது. அவர்ஷணம் ததாஜாதம் பிருத்திவி க்ஷீண வைபவா, அவர்ஷணம் மழை நின்று போச்சு. பிருத்திவி க்ஷீண, ஏன்னா இந்திரன் தானே மழைக்கு அதிபதி. பிருத்திவி க்ஷீண வைபவா, மழை சரியா இல்லாதனால பூமியினுடைய பெருமையும் குன்றிடுத்து. விச்சின்ன ஸ்ரோதசோ நத்யா, நதிகள் விச்சின்ன ஸ்ரோதசா, பெருக்கு இல்லாம, ஸ்ரோதஸ்னா நீர்பெருக்கு, நேர்பெருக்கு அற்றவைகளாக, விச்சின்ன அற்றவைகளாக ஆயிடுத்து. சராம்சி அனுதுகானிவை, சராம்சினா ஏரி குளங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அவைகள் அனுதுகானி நீர் அற்றவைகளாக ஆயிடுத்து. ஏவம் துவராஜகே ஜாதே தேவதா முனையஸ்ததா, இந்த மாதிரி அராஜகம் பண்ணத உடனே லோகத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு தேவதாக முனையகா, முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? விசாரிய, இது எப்படி மேனேஜ் பண்றது, இப்ப யாரை அப்பாயிண்ட் பண்றது, யாரை இந்திரனா கொண்டு வர்றது அப்படின்னு. நகுஷம் சக்ருஹு சக்கரம் சர்வே திவௌகசா, எல்லா தேவலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நகுஷம் தான் இருக்கிறதுக்குள்ள நிறைய அஸ்வமேத யாகங்கள் பண்ணியிருக்கான், அவனுக்கு தான் இப்ப இருக்கிறதுல புண்ணியம் இருக்கு, அவனை தான் நம்ம இந்திரனா ஆக்கணும்னு என்ன பண்ணாங்க? நகுஷன்ட்ட போய் அவனை நீ இப்ப இந்திரனாயிரு அப்படின்னு அவனை கேட்டுட்டாங்க. இந்திரனாயிருன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சம்பிராப்பிய நகுஷோ ராஜா, சம்பிராப்பிய ராஜா வந்துட்டான். சம்பிராப்பிய நகுஷோ ராஜா தர்மிஷ்டோபி, என்ன இவ்வளவு யாக யஜ்யங்கள் பண்ணனா தர்மிஷ்டனா இருக்கணும் இல்லையா? தர்மிஷ்டோபி. ஆனா அந்த போஸ்டுக்கு வந்த உடனே என்ன எடுத்து, அந்த போஸ்டுக்கு வரானும் போதே, இல்ல வந்த உடனே, இல்ல ஏதோ அவனுடைய பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், இல்ல வாட் எவர் இட் மேபி, பிராரதம் என்ன வேணா சொல்லலாம். ரஜோபலாத், அவனுக்கு கொஞ்சம் ரஜோகுணம் அந்த இடத்துல கொஞ்சம் தலை தூக்கின்னு கொடுத்து. ரஜோபலாத் பபூவ விஷயாசக்தா, அந்த இந்திரனுடைய போஸ்டுக்கு வந்த உடனே என்ன ஆயிட்டான்? விஷயாசக்தா பபூவ, விஷய சுகங்கள்ல அவனுக்கு ஆசை வந்துடுது. அவன் ராஜாவா இருக்கும்போது எதுலயும் ஈடுபாடு இல்லாம, அதாவது இந்திரனா இருக்கும்போது ஈடுபாடு இல்லாம லோக கல்யாணத்தை தான் கவனிக்கணுங்கிற ஒன்னை விட்டுவிட்டு அவனுக்கு ரஜோகுணம், சத்துவகுணத்துக்கு பதிலாக ரஜோகுணம் தலை தூக்கிடுத்து. விஷயாசக்தா பபூவ பஞ்சபாண சராஹதா, அது மட்டும் இல்ல மன்மதனுடைய அம்புகளாலையும், அதாவது அவனுக்கு காமாசையும் ரொம்ப ஜாஸ்தியாயிடுது. அப்சரோபிர் விருத்த கிரீடன் தேவோத்தியானேஷு பாரத. ஸோ அவன் என்ன பண்ணான்? இந்திரனானவனே தேவோத்தியானங்கள்ல தன்னுடைய காலத்தை கழிக்க ஆரம்பிச்சான் அப்சர ஸ்திரீகளோட. சக்கரபத்னி குணான் சுருத்வா சக்கமே தாம்ச பார்த்திவஹா, சக்கரபத்னி குணான் சுருத்வா, இவன் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன, இந்திராணியினுடைய அழகு, இந்திராணியினுடைய பெருமை இதெல்லாம் கேள்விப்படுறான். சக்கரபத்னி குணான் சுருத்வா சக்கமே தாம்ச பார்த்திவஹா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திரனுக்கு அந்த பதவி போனதுங்கிறது பர்மனண்டான்றது இல்லை. எப்ப இந்திரன் தன்னுடைய தவறுகளை உணர்றானோ, அம்பாளை பூஜை பண்றானோ, அந்த அம்பாளுடைய ஆராதனையினுடைய மகிமையினால, இந்திராணியும் அம்பாளை பூஜை பண்ணும்போது அந்த ஆராதனையினுடைய மகிமையினால என்ன ஆகும்? அவளுக்கு தங்களுடைய பொசிஷன் கிடைக்கணும். பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போறது இல்லை. அதாவது யார் உட்கார்ந்துட்டு இருக்காளோ, உட்கார்ந்துட்டு இருக்கிறவா அந்த இடத்த விட்டு நகர்ந்தா தான் அவளுக்கு அந்த இடம் கிடைக்க போறது. உட்கார்ந்துட்டு இருக்கிறவா நகரணும்னாக்க திடீர்னு யாரும் போய் அந்த இடத்த நகர்த்த முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? தங்களை தாங்களே தான் நகர்த்திக்கணும். அதனால அவ என்ன பண்றா? அவளுடைய தன்மைகள் குறையறது, மாறுறது. அதுதான் தர்மிஷ்டனா இருக்கக்கூடிய இந்த ராஜா நகுஷன் இருக்கான் பாருங்கோ, அவன் அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ஒண்ணுங்கிற அளவுக்கு அவனுக்கு தர்மிஷ்டனா இருந்த போதிலும், சத்துவகுண பிரதானனா இருந்த போதிலும், அவனுக்கு இந்த இந்திரன்ற போஸ்ட் வந்த உடனே என்ன எடுத்து, அவனுடைய பிராரப்தம், அதான் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். அதாவது என்ன ஆகும்னாக்க, நம்ம எந்த கர்மா பண்றோமோ
அந்த கர்மா நம்ம எந்த ஆர்டர்ல பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டர்ல அந்த கர்மா நம்மளுக்கு பலன் கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு கர்மாவும் அந்த ஆர்டர்ல பலன் கொடுக்கல. நம்ம 1 2 3ன்னு பண்ணினோம்னா அந்த 1 2 3ங்கிறதுல எது பிரபலமான கர்மாவோ, பிரபலமான கர்மான்னா புண்ணியமோ பாவமோ, அந்த கர்மாக்கள்ல எது பிரபலமா இருக்கோ, இப்ப நம்ம என்ன பண்றோம், பூஜையெல்லாம் பண்றோம். பூஜை பண்ணா அடுத்த ஜென்மத்துல பலன் கிடைக்கும், இல்ல தேவலோகத்துல சொர்க்கத்துல ஏதோ பலன் கிடைக்கும், இல்ல எந்த காரியத்துக்காக. சில பூஜைகள் வந்து ஐஹிகம் ஆமுஷ்மிகம் அப்படிலாம் சொல்லுவா. ஐஹிகம்னா இந்த லோகத்திலேயே பலன் கிடைக்கணுங்கிறதுக்காக. பரீட்சை பாஸ் பண்ணணும்னு நம்ம வேண்டினோம்னாக்க அடுத்த ஜென்மாவில பரீட்சை பாஸ் பண்றதுக்காக இந்த ஜென்மால வேண்டிக்கல. இந்த ஜென்மால இப்போ உடனே நாளைக்கு எழுதுற பரீட்சை பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிறோம் இல்லையா? குழந்தை பிறக்கணும்னாக்க இந்த ஜென்மாலேயே இப்பவே குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்கணும், இங்கேயே பலன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிற கர்மாவுக்கு பேரு ஐஹிக கர்மான்னு பேரு. ஆமுஷ்மிகம்னா நம்மளுக்கு வந்து என்னாகும், லாங் டேர்ம், அதாவது அடுத்த ஜென்மாவில இல்ல அடுத்த லோகத்துல தேவலோகத்துல நம்மளுக்கு சொர்க்காதி சுகம் கிடைக்கணும், நம்மளுக்கு சௌரியமா இருக்கணும், நல்ல குணம் கிடைக்கணும், நல்ல சம்ஸ்காரம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு நம்ம பண்ற கர்மாலாம் ஆமுஷ்மிகம். சிலது உபயாத்மகமா இருக்கலாம், ஐகிக ஆமுஷ்மிகம் ரெண்டுமே கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். ஸோ இந்த கர்மாக்கள்ல இந்த மாதிரி பலவிதமான கர்மாக்கள் உண்டு. இப்போ துருவன் பிரகலாதன்லாம் தபஸ் பண்றாங்க. இப்ப நம்ம வந்து என்ன ஆகும், யாக யஜ்யங்கள்லாம் பண்ணா அடுத்த ஜென்மால சொர்க்கம் கிடைக்கிறதுனாக்க துருவன் வந்து அடுத்த ஜென்மால சொர்க்கம் கிடைக்கிறதுக்காகவா, அந்த ஜென்மால உடனே அப்பவே கையோட நம்மளுக்கு வந்து பகவானுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே அத்யுத்கடம். அதாவது அது சாதாரணமா பண்ணல, மிக கடுமையான தபஸ். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட தடைகள் வந்த போதும் அந்த தடைகளால மனம் தளராம அவன் என்ன பண்றான், சின்ன குழந்தைக்கு பேய் பிசாசெல்லாம் வரா மாதிரி எங்க பயமுறுத்துறாங்க, அதுக்கப்புறம் காத்தெல்லாம் பயங்கரமா அடிக்கிறது, மழை பயங்கரமா பெய்யறது, அந்த மழையில அவன் மூழ்கி போயிடுற மாதிரி இருக்கு, பட் அது என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாம அந்த இடத்த விட்டு அசையாம நின்றுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கானா இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு மன உறுதியை காட்டுறான். சரீரத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். அப்படி சரீரத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்த மன உறுதியை காமிச்சு பகவானை வந்து அண்ணண்ட இரண்ட வேற எதையும் நினைக்காம பகவானை பத்தியே நினைக்கிறதுனால என்ன பண்றார், பகவான் வந்து அவனுக்கு முன்னாடி தோன்றார். அந்த இடத்துல பகவான் அவனுக்கு முன்னாடி தோண்டிட்டு என்ன பண்ணார், சின்ன குழந்தை அவனுக்கு பகவானை நினைக்கணும், தபஸ் பண்ணணும்னு ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தாங்க, பகவான் நாமாவை நினையன்னு ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தாங்க. பகவானை எப்படி அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு கூட தெரியாது. பகவான் என்ன பண்றார், நாக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்குனால என்ன பண்றார், அந்த இடத்துல அவனுக்கு எழுதுறார். அப்பதான் ரொம்ப ஃபேமஸான துருவஸ்துதி அப்படிங்கிற ஸ்துதியை பாகவதத்தில் பாக்குறோம் இல்லையா, அந்த துருவஸ்துதிங்கிறது என்ன பண்றான் சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்றான். அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல பிரகலாத ஸ்துதின்னு விசேஷமா பகவத்ஸ்தவம்னு இதெல்லாம் பாக்குறோம். இவாளுக்கு அந்த ஸ்துதி பண்றதுக்கான அனுகிரகத்தையும் பகவானே கொடுக்கிறார். ஸோ அதே மாதிரி இப்ப என்ன ஆகும், சில சமயம் பாவம் பண்ணா அந்த பாவத்தினுடைய பலன் என்ன ஆகும் உடனே, அதாவது எது பிரபலமா இருக்கோ எது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கோ, ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன பண்ணும், கியூல இருக்கக்கூடிய மற்ற புண்ணிய பாபங்களை பைபாஸ் பண்ணிட்டு தான் முன்னாடி ஜம்ப் பண்ணின்னு வந்துடும். அந்த மாதிரி கர்மா வரும். இப்ப இந்திரன் வரணும்னா என்ன பண்ணணும், நகுஷன் தர்மிஷ்டனா இருந்த போது கூட அவனுடைய ரஜோகுண சம்ஸ்காரமானது என்ன எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். இவன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சம்ஸ்காரம் இல்லாததுனால ரஜோகுணத்துக்கு இடம் கொடுத்துட்டான். ரஜோகுணத்துக்கு இடம் கொடுத்துட்டதுனால ஆசைகள் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுத்து. அதுல இருந்ததுனால என்ன எடுத்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமை கிடைச்சா கூட அந்த நிலையை விட்டு நகரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டான். ஸோ இது எல்லாமே நம்மளா பண்ணிக்கிறது தான் அப்படின்னு சொல்றார். ஸோ இப்ப என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல ரிஷி, அதாவது சக்கரபத்னி குணான் சிறுத்துவா சக்கமே தாம்ச பார்த்திவாகா, அந்த ராஜாவா இருக்கிற நகுஷன் என்ன பண்ணான், சக்கரபத்னி குணான் சிறுத்துவா இந்திரனுடைய பத்னியினுடைய குணங்களை பத்தி கேள்விப்பட்டு அவளை விரும்புறான். விரும்பிட்டு ரிஷியினாக கிம் இந்திராணி நோபகச்சதி மாம் கிளை, இவ்வளோ நான் இந்திரனா இருக்கேன், நீங்கள்லாம் ரிஷிகள் வந்து என்ன பாக்குறீர்கள், தேவதைகள்லாம் வந்து என்ன பாக்குறா, இது அது பேர் என்ன அப்சரஸ்திரிகள் கந்தர்வர்கள் இவ எல்லாருமே வரா, கிம் சக்கரபத்னி நோபகச்சதி மாம், நான் இந்திரன் ஆயிட்ட உடனே இந்திராணி வந்து என்ன பாக்கணுமா வேண்டாமா, கிம் நோபகச்சதி அவ வரமாட்டாளா, கிம் சக்கரபத்னி நோபகச்சதி மாம் பவத்பிஷ்ச அபரை சர்வைஹி கிருதோகம் வாசவஸ்துவிக, பவத்பிகி ஹே ரிஷிகளே நீங்களும், அபரிகி பாக்கி தேவதைகளாலையும் அகம் வாசவகா கிருதகா, நான் இந்திரனாக ஆக்கப்பட்டிருக்கேன், நீங்க தானே இந்திரனா ஆக்கியிருக்கேள்னா அந்த இந்திரனுடைய போஸ்டுக்கு இருக்கிற முழு மரியாதையும் எனக்கு கொடுக்கணுமா வேண்டாமா, அப்படி முழு மரியாதை கொடுக்கறதா இருந்தா இந்திராணியும் வரணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். பிரேஷ யுத்வம் சுராக் காமம் சேவார்த்தம் மம வை சச்சி, மம சேவார்த்தம் எனக்கு சர்வீஸ் பண்றதுக்காக
சச்சியும் பிரேஷயத்வம், அவ இது வரைக்கும் இன்னும் வரல, அவளை போய் அனுப்பிச்சு வைங்கோ அப்படிங்கிறான். பிரியம் சேன் மம கர்த்தவியம் சர்வதா முனையோ அமராக. ஹே முனிவர்களே, தேவதைகளே, நான் இந்திரனா இருக்கேன், எனக்கு நீங்கள்லாம் பிரியம் பண்ணணும், எனக்கு நீங்க எனக்கு திருப்தியா எனக்கு பிடிச்சதை பண்றதுக்காக தான் நீங்க இங்க இருக்கீர்கள் அப்படிங்கிறான். அகம் இந்திரோத்திய தேவானாம் லோகானாம் ச ததேஸ்வரஹா. நான் இந்திரன், இன்னைக்கு தேவர்கள் அனைவருக்கும் இந்திரன், தேவர்களின் தலைவனாக நான் இருக்கேன், நான் இந்திரனா இருக்கேன், உலகத்து அத்துக்கும் தலைவனா இருக்கேன். அதனால அவ்வளவு பேரும் நீங்க என்ன பண்ணணும், நான் தலைவன்னாக்கா நான் சர்வெண்ட்டுங்கிறது இல்லை, நான் தலைவன்னா யூ ஆர் ஆல் மை சர்வெண்ட்ஸ், நீங்க எனக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறான். ஆகச்சந்து சதீமக்கியம் க்ஷிப்ரமத்திய நிவேசனம். அத்திய இன்னைக்கே, க்ஷிப்ரம் சீக்கிரமாகவே, சதி நிவேசனம் ஆகச்சது, சதி என் வீட்டுக்கு வரட்டும். இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா தேவா தேவர்ஷயஸ்ததா. தேவலோகத்துல இருக்கிற ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்ன சொல்றது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. யத்வா சிந்தாதுராக புரோச்சு பௌலோமியும் பிரணதாஸ்ததா. பௌலோமியை பார்த்து சிந்தாதுராக, கவலையுற்றவர்களாக அவர்கள் இதை பத்தி சொல்றாங்க. இந்திரபத்னி துராச்சாரா மகுஷஸ்துவாமி ஹேச்சதி. ஹே இந்திரபத்னி, துராச்சாரா நகுஷா. அதாவது தேவலோகத்திலாம் வலுக்கட்டாயமா கூப்பிடுறதுங்கிறது இல்லை, ஃபோர்ஸ் பண்றதுங்கிறது கிடையாது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸிங் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதனால அவனை என்ன பண்ண, தேவலோகத்தினுடைய குணங்களுக்கு மாறா நடந்துக்கிறான். அதனால துராச்சாரகான்னார். துராச்சாரா நகுஷா துவாமிக இச்சதி. இந்திரபத்னி துராச்சாரா நகுஷஸ்துவாமிக இச்சதி. குபிதோஸ்மான் உவாச்சேதம் பிரேஷயத்வம் சச்சீமிக. ரொம்ப கோபத்தோட எங்களை சொல்லியிருக்கான். குபிதா, கோபத்துடன், சச்சியும் பிரேஷயத்வம், சச்சி இங்க அனுப்புங்கோ அப்படின்னு இருக்கான். கிம் குர்மஸ் தததீனாஸ்மஹா. இப்போ அவன் ராஜா கண்ட்ரோல்ல இருக்கான். கிம் குர்மஹா, என்ன செய்வது, தததீனாக, வி ஆர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஏனேந்திரோயம் கிருதக்கில, நாங்க என்ன பண்ணிட்டோம், அவன் ஒருத்தன் தானே இப்ப 100 அசுமேத யாகம் பண்ணியிருக்கான், அவன் ஒருத்தன் தானே இப்ப இந்திர போட்டத்துக்கு தகுதியா இருக்கான்னு அவனை இந்திரனா ஆக்கிட்டோம். தச்சுருத்வா துர்மனா தேவி ப்ரஹஸ்பதி முவாச்சக. அது கேட்ட உடனே துர்மனாக, அவ மனசு உடஞ்சு போயிட்டா. என்ன பண்றது, எப்படி நடத்துக்கிறது, எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல. அதனால ப்ரஹஸ்பதிட்ட அவ போறா. ப்ரஹஸ்பதி முவாச்சக ரக்ஷமாம் நகுஷாத் பிரம்மன் தவாஸ்மி சரணம் கதா. நான் உங்களை சரணடைஞ்சிருக்கேன், நகுஷன்ட்டு என்னை காப்பாத்துங்கோ, நீங்க தான் காப்பாத்தணும்னு ப்ரஹஸ்பதிட்ட சொல்ற. ப்ரஹஸ்பதி சொல்றார், ந பேதவியம் துவயா தேவி நகுஷாத் பாப மோகிதாத். பாவத்தினாலே மனம் கலங்கி இருக்கிற நகுஷனை கண்டு பயப்படாதே. ந பேதவியம், பாபி அதாவது பாபத்தினாலே மனம் கலங்கி இருக்கான், அவன் பாவம் ஜாஸ்தியா போயிடுது. நத்வாம் தாசியாமியகம் வத்சே தியக்வா தர்மம் சனாதனம். சரணாகதி அடைந்தவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தர்மம். சனாதனமான அந்த மிக பழமையான அந்த தர்மத்தை கைவிட்டு விட்டு துவாம் ந தாசியாமி, நகுஷன்ட்ட உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன், அவன்கிட்ட உன்னை அனுப்ப மாட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன். சரணாகதம் ஆர்த்தம் ச யோ ததாதி நராதமஹா. சரணாகதம், தன்னை சரணடைந்தவள், ஆர்த்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான், அஃப்ளிக்டட், இவாளை யார் விட்டு கொடுக்கிறானோ அவன் மனிதர்களுக்குள்ளே ரொம்ப கீழானவன். சயேவ நரகம் யாதி யாவது ஆபூத சம்பளவம். ஆபூத சம்பளம் பிரளய காலம் வரைக்கும் அவன் தான் நரகத்துல கஷ்டப்படுறான் இருக்கு. ஸ்வஸ்தாபவ பிருதுஸ்ரோணி நத்தியக்ஷேத்வாம் கதாச்சன. ஸ்வஸ்தாபவ, நீ சௌரியமா நிம்மதியா சந்தோஷமா இரு. அதாவது பி ஹாப்பி, பி இன் யுவர் செல்ஃப், பயப்படாம இரு. ஸ்வஸ்தானா பயப்படாம தைரியமா இரு அப்படின்னு. ஸ்வஸ்தாபவ பிருதுஸ்ரோணி நத்தியக்ஷேத்வாம் கதாச்சன, ஒருபோதும் நான் உன்னை விட்டு தரமாட்டேன், பயப்படாத இரு அப்படின்னு ப்ரஹஸ்பதி இந்திராணியை பார்த்து சொல்றார். மேல என்ன நடக்கிறதுங்கிறது அடுத்ததுல பார்க்கலாம்.